Hello guys, welcome back to Grasp Wisdom. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது chapter 7 coordinate geometry exercise 7.4 optional exercise ஓட 7th question. Let A 4,2 B 6,5 and C 1,4 be the vertices of triangle ABC. ஸோ வந்து ஏபிசின்னு ட்ரையாங்கிள் சொல்கிறாங்க. அதுக்கு ஏபிசி 3 வெர்டிசஸ்க்கு 3 கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா the median from A meets BC at D, find the coordinates of point D. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஏலேருந்து ஒரு லைன் போகுது, அது வந்து பிசி லைனை மீட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து மீடியனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஏடி வந்து மீடியன், ஏலேருந்து ஒரு மீடியன் லைன் போகுது பிசி மீட் பண்ணுற மாதிரி. ஸோ ஏடி வந்து மீடியனாக இருக்குது. we have to find the coordinate of D. ஸோ இப்போது மீடியன்னா என்ன அர்த்தம்னா நமக்கு ட்ரையாங்கிள் வந்து ரெண்டு ஹாஃபாக ஈக்குவலாக டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இட் மீன்ஸ் தட் பிடி வில் பி ஈக்குவல் டு டிசி சின்ஸ் டி இஸ் த மீடியன். ஸோ அதனால் மிட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு பியோட பாயிண்ட்டும் தெரியும், சியோட பாயிண்ட்டும் தெரியும். ஸோ பிசி ரெண்டுமே நமக்கு தெரியாதனால நான் என்ன பண்ணலாம்னா இப்போ டியோட கோஆர்டினேட் நான் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ x1 + x2 டிவைட் பை 2 y1 + y2 டிவைட் பை 2 மிட் பாயிண்ட் ஃபார்முலா நமக்கு வந்து D ஃபைண்ட் பண்ணும். ஸோ பியோட பாயிண்ட் சியோட பாயிண்ட் தான் எடுத்துப்போம். ஸோ B வந்து 6,5 அண்ட் C வந்து 1,4. ஸோ இப்போ x1 + x2னா 6 + 1 டிவைடட் பை 2. அதே மாதிரி y1 + y2னா எனக்கு 5 + 4 டிவைடட் பை 2 வரும். ஸோ டியோட பாயிண்ட் வந்து எனக்கு 7/2, 9/2ன்னு வருது. ஸோ இப்போ பாயிண்ட் ஆஃப் D ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. நம்ம பாயிண்ட் D ஃபைண்ட் பண்ணிட்டோம். D பாயிண்ட் வந்து எனக்கு 7/2, 9/2. So next அதே questionல second subdivision, find the coordinates of the point P on AD such that AP is to PD is equal to 2:1. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ஏடி அதே மீடியனில் P வந்து ஒரு பாயிண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த ரேஷியோவில் வந்து பிரிக்குதுன்னா அந்த பாயிண்ட் வந்து ஏடின் லைனை ஏபிபிடின்னு சொல்லிட்டு 2:1 ரேஷியோவில் பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு ரேஷியோ கிவனாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து ஏ பாயிண்ட்டும் டி பாயிண்ட்டும் கிவனாக இருக்குது. நம்ம கொஷனில் ஃபைண்ட் பண்ண சொன்னது பி பாயிண்ட்டை ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. சின்ஸ் பி இஸ் நாட் கிவன், ஏ கிவனாக இருக்குது, டி கிவனாக இருக்குது. ஸோ ஏடின்ற பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நான் செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் நமக்கு ரேஷியோ இருக்கிறதுனால செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஏயோட பாயிண்ட் வந்து 4,2, டியோட வந்து 7/2, 9/2. ஸோ இப்போ M1னா வந்து 2:1 தான் ரேஷியோ. இப்போ M1 வந்து எனக்கு 2, M2 வந்து எனக்கு 1. ஸோ அப்போது M1 வந்து எனக்கு 2னா 2 × x2ஓட வேல்யூ. ஸோ எனக்கு வந்து x2னா எனக்கு 7/2 வரும். ஸோ 7/2, ஸோ 2 × 7/2 ப்ளஸ் M2ஓட வேல்யூ 1. ஸோ 1 × x1ஓட வேல்யூ 4. ஸோ 1 × 4 டிவைட் பை 2 + 1, M1 M2 ஆட் பண்ணால் எனக்கு 2 + 1 கிடைக்கும். அதே மாதிரி M1 × y2. ஸோ M1 வந்து 2, ஸோ 2 × y2ஓட வேல்யூ வந்து 9/2. ஸோ 9/2 ப்ளஸ் இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், அதனால் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். M2ஓட வேல்யூ வந்து 1. ஸோ 1 × y1 வேல்யூ வந்து எனக்கு 2. ஸோ 1 டிவைட் பை 3 கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு கடைசியாக வந்து என்ன ஆகும்னா 2 கேன்சல் ஆகி எனக்கு 7 + 4 11/3 வரும். அதே மாதிரி இது கேன்சல் ஆகி எனக்கு 9 + 2 டிவைட் பை 3 கிடைக்கும். சால்வ் பண்ணும்போது இது 11/3 கிடைக்கும். ஸோ எனக்கு பியோட பாயிண்ட் வந்து 11/3, 11/3. ஸோ நமக்கு வந்து இப்போ என்னென்னா ஏயோட பாயிண்ட் தெரியும், பி பாயிண்ட் தெரியும், சி தெரியும், டி தெரியும். இப்போ நடுவில் வந்து பின்ற ஒரு பாயிண்ட் ஏடி லைனில் இருக்குது. அந்த பாயிண்ட்டு நம்ம 11/3, 11/3 ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அதே கொஷனில் தேர்ட் சப்டிவிஷன், ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் P, Q and R on medians BE and CF respectively such that BQ is to QE equal to 2:1 and CR is to RF equal to 2:1. ஸோ நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா Q and R சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. எங்கே இருக்குன்னா BE and CFல இருக்குன்னு சொல்கிறாங்க மீடியன்ஸ். ஸோ அப்போது நம்ம வந்து ஏலேருந்து ஒரு பாயிண்ட்டில் வந்து Dன்னு வரைஞ்சோம் மீடியன். அதே மாதிரி பிலேருந்து ஒரு லைன் வந்து பின்ற ஒரு மீடியன் போகுது ஏசிக்கு. அதே சிஎஃப்ன்ற லைன் வந்து எனக்கு ஏபிக்கு போகுது. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ பிஇ சிஎஃப் ரெண்டுமே நம்ம வரைஞ்சாச்சு. அதில் தான் ஒரு பாயிண்ட் வந்து QNRன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ QR நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஈயோட பாயிண்ட்டும் எஃபோட பாயிண்ட்டும் ஃபைண்ட் பண்ணணும். அது ரெண்டே ஃபைண்ட் பண்ணால் தான் நம்ம வந்து பியும் ஈயும் வச்சு நம்ம ஆர் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சியும் எஃப் வச்சு Q பாயிண்ட் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எஃப்பும் ஈக்கும் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ மீடியன்னா இப்போ எனக்கு சிஎஃப் மீடியன்னா எனக்கு இந்த ட்ரையாங்கிள் ரெண்டாக பிரிக்குது. அப்போனா ஏஎஃப் வில் பி ஈக்குவல் டு எஃப்பி. ஸோ எனக்கு எஃப் வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா ஏயோட பாயிண்ட்டையும் பியோட பாயிண்ட்டையும் வச்சு எஃப் ஃபைண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஏஇஇசி வந்து ஈக்குவலாக பிரிக்கும் பின்ற மீடியன். ஸோ அப்போ ஏஇஇசியை வந்து நான் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா ஏவும் சியோட பாயிண்ட் வச்சு நான் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணி ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது ஏபின்ற லைனுக்கு எஃப் மிட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஏயோட பாயிண்ட்டையும் பியோட பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணி எஃப் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணேன்னா x1 + x2 டிவைட் பை 2. ஸோ அப்போது x1 வந்து 4, x2 வந்து 6. ஸோ 4 + 6 டிவைடட் பை 2 வரும். அதே மாதிரி y1 + y2னா எனக்கு 2 + 5 டிவைடட் பை 2. ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு எஃபோட பாயிண்ட் வந்து எனக்கு 10/2, 7/2 கிடைக்கும். நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். அதனால் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ எஃபோட பாயிண்ட் வந்து எனக்கு 5, 7/2. ஸோ அதே மாதிரி ஈக்கு ஃபைண்ட் பண்ணுறேன். ஏசின்ற லைனுக்கு மிட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஏயும் சியும் வச்சு நான் ஈயோட பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறேன். சேம் மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 + x2 அப்போனா 4 + 1 டிவைடட் பை 2, 2 + 4 டிவைட் பை 2ன்னு கிடைக்கும். சால்வ் பண்ணும்போது ஈயோட பாயிண்ட் வந்து 5/2, 3ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்னா ஈயோட பாயிண்ட் தெரியும், எஃபோட பாயிண்ட் தெரியும், ஏபிசி அதே மாதிரி இங்கே டின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அது தெரியும். அதே மாதிரி எனக்கு பின்ற பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ வந்து
சிஎஃப்ன்ற லைனில் ஆறுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அண்ட் பிஇன்ற லைனில் கியூ ஒரு பாயிண்ட் இருக்குது. அது வந்து 2:1 ரேஷியோவில் பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது சிஎஃப்ன்ற லைனில் வந்து எனக்கு ஆறு ஒரு பாயிண்ட்டாக இருக்குது, 2:1 ரேஷியோவில் பிரிக்குது. ஸோ அப்போது நமக்கு வந்து மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லலை. அப்போனா என்ன அர்த்தம்னா செக்ஷன் ஃபார்முலா சின்ஸ் ரேஷியோ நம்ம கொடுத்துருக்கிறதுனால செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். சியோட பாயிண்ட்டும் எஃபோட பாயிண்ட்டையும் வச்சு ரேஷியோ யூஸ் பண்ணி நான் செக்ஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி ஃபைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆர் இன்டூ செக்ஷன் ஃபார்முலா வந்து m1 × x2 + m2 into x1 divided by m1 plus m2 அதே மாதிரி m1 into y2 plus m2 into y1 divided by m1 plus m2. ஸோ m1 வந்து எனக்கு 2. ஸோ பிகாஸ் 2 வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறதுனால m1 வந்து இது, m2 வந்து 1. ஸோ அப்போது 2 into x2ஓட வேல்யூ வந்து 5. ஸோ 2 into 5 plus m1 வந்து 1. ஸோ 1 into x1ஓட வேல்யூ வந்து 1. ஸோ 1 into 1 divided by 2 plus 1 கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு y கோஆர்டினேட் வந்து m1 into y2. ஸோ m1 வந்து எனக்கு 2. ஸோ 2 into y2 வந்து 7/2. ஸோ 2 into 7/2 ப்ளஸ் m2ஓட வேல்யூ வந்து 1. ஸோ 1 into y1ஓட வேல்யூ வந்து எனக்கு 4. ஸோ 1 into 4 divided by 2 plus 1 கிடைக்கும். ஸோ இந்த 2 எனக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்னா இதில் வந்து 10 plus 1 divided by 3 கிடைக்கும். இங்கே வந்து 7 plus 4 divided by 3 கிடைக்கும். ஸோ எனக்கு ஆரோட பாயிண்ட் வந்து சால்வ் பண்ணும்போது எனக்கு 11/3, 11/3 கிடைக்குது. ஸோ இப்போ எனக்கு ஆர் வேல்யூ ஃபைன் பண்ணி நெக்ஸ்ட் கியூக்கு ஃபைன் பண்ணணும். ஸோ பின்ற லைனில் கியூ ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து எப்படி பிரிக்குதுன்னா பின்ற லைனை 2:1 ரேஷியோவில் பிரிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு ரேஷியோ இருக்குது, அதே மாதிரி பியும் இயும் பாயிண்ட் இருக்குது. ஸோ கியூவோட கோஆர்டினேட் வந்து நான் இதை யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுறேன் செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ அப்போது கியூ இஸ் ஈக்குவல் டு m1 into, ஸோ m1 வந்து எனக்கு 2 into x2 5/2 ப்ளஸ் m1 into 6x1. ஸோ x1 divided by 2 plus 1. அதே மாதிரி 2 into m1 into y2ஓட வேல்யூ 3. ஸோ ப்ளஸ் m1 into y1ஓட வேல்யூ 5. ஸோ 1 into 5 கிடைக்கும். சால்வ் பண்ணும்போது எனக்கு 5 plus 6 divided by 3, 6 plus 5 divided by 3 கிடைக்கும். அதை ஃபைனலாக சால்வ் பண்ணும்போது கியூவோட வேல்யூ வந்து 11/3, 11/3 கிடைக்குது. நம்ம ஆரோட பாயிண்ட்டை ஃபைன் பண்ணிட்டோம், கியூவோட பாயிண்ட்டை ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அதே கொஷனில் என்ன சப்டிவிஷன் கேட்டிருக்காங்கன்னா வாட் டூ யூ அப்சர்வ். ஸோ இதை வச்சு நீங்கள் என்னென்ன அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போது ட்ரையாங்கிள் ஃபைன் பண்ணோம். ஸோ ஏவோட பாயிண்ட் ஃபைன் பண்ணோம், பிசி 3 ஃபைன் பண்ணோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா இங்கேருந்து ஒரு மீடியன், இங்கேருந்து ஒரு மீடியன் போகுது. ஸோ இது வந்து எஃப் பாயிண்ட்டு, இது இ பாயிண்ட்டு. ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணோம்னா பிக்யூஆர் இந்த இடத்துல இபின்ற இடத்துல வந்து இபின்ற லைனில் கியூ ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அண்ட் சிஎஃப்ன்ற லைனில் வந்து ஆர் ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அண்ட் ஏடின்ற இது டி பாயிண்ட்டு, ஏடின்ற லைனில் பி வந்து ஒரு பாயிண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னோம். அப்போது மூணுமே வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா மூணோட கோஆர்டினேட்டுமே 11/3, 11/3 தான் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் மூணுமே எடுத்து பாருங்கள். பிக்யூஆர் மூணுமே வந்து எனக்கு 11/3, 11/3 தான் கிடைக்கிது. ஸோ இதை வச்சு என்ன சொல்கிறேன்னா மூணுமே எனக்கு ஒரே பாயிண்ட்டில் தான் இருக்குது. ஒரே பாயிண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் எனக்கு சேமாக இருக்கும். ஸோ அப்போது எனக்கு இந்த இடத்துல பி, இந்த லைனுக்கான கியூ, இந்த லைனுக்கான ஆர் மூணுமே வந்து எனக்கு ஒரே பாயிண்ட்டில் இருக்குது. ட்ரையாங்கிளோட சென்டரில் வந்து மீட் பண்ணுது. ஸோ அப்போ வந்து இட் இஸ் சென்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ வந்து எனக்கு 3 பாயிண்ட்டுமே ஒரே லை ஆகுது. ஸோ எனக்கு 3 பாயிண்டோட கோஆர்டினேட்ஸுமே ஒரே பாயிண்ட்டில் வருது. ஸோ 11/3, 11/3 எனக்கு வருது சேமாக. ஸோ அப்போ பிக்யூஆர் மூணுமே ஒரே பாயிண்ட்னா இட்ஸ் சென்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள். அதாவது சென்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து எனக்கு சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. மூணு மீடியனுமே எனக்கு ஜாயின் பண்ணுற இடம் வந்து சென்ட்ராய்டுன்னு சொல்கிறேன். சின்ஸ் எனக்கு 3 பாயிண்ட்டுமே வந்து ஒரே இடத்துல வருது, ஒரே கோஆர்டினேட்டில் வரதுனால ஸோ இட் இஸ் அ சென்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ விச் ஜாயின்ஸ் த 3 மீடியன்ஸ் BE, CF and AD. So next fifth subdivision, if A x1, y1, B x2, y2, C x3, y3 are the vertices of a triangle ABC, find the coordinates of the center of a triangle. ஸோ நமக்கு வந்து இப்போ ஏபிசி மூணு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா x1 y1 x2 y2 x3 y3ன்னு கொடுத்துருக்காங்க ட்ரையாங்கிளோட வேர்டிசஸ்ஸு. ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ வந்து நமக்கு சென்ட்ராய்டு ஒரு கோஆர்டினேட்டை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னென்னா O, அதாவது சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபைன் பண்ணணும். ஸோ சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் டிவைட்ஸ் ஈச் மீடியன் 2:1. நம்ம வந்து லாஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்தோம் என்னென்னா நமக்கு வந்து இந்த லைன் ஆகட்டும், இந்த லைன் ஆகட்டும், இந்த லைன் ஆகட்டும் சென்ட்ராய்டில் அதாவது ஓவில் தான் ஒரே இதில் பாயிண்ட்டில் வருது 11/3, 11/3ன்னு. அதில் நம்ம கொஷனில் கொடுத்தாங்கன்னா 2:1 ரேஷியோவில் பிரிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே 2:3 ரேஷியோவில் பிரித்து நமக்கு சென்ட்ராய்டு ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் சப்டிவிஷன்ஸில் பார்த்தோம். ஸோ 2:1 ரேஷியோ வந்து பிரிக்குது, நான் இதில் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது ட்ரா ADO டிவைட்ஸ் AO அண்ட் OD இன் 2:1. இப்போது நம்ம வந்து ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கிறோம், ADக்கு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ O வந்து ADன்றதை வந்து AO ODன்ற ரெண்டாக பிரிக்குது, 2:1 ரேஷியோவில் பிரிக்குது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டியோட பாயிண்ட் ஃபைன் பண்ணுறேன். ஸோ டியோட பாயிண்ட் ஃபைன் பண்ணால் தான் நான் AD யூஸ் பண்ணி நான் O கண்டுபிடிக்க முடியும். இப்போ பியோடதையும் சியோடதையும் வச்சு D ஃபைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு B வந்து எனக்கு என்னென்னா x2, y2 அண்ட் C வந்து எனக்கு x3, y3. நம்ம கொஷின் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சம்மோடே வந்து கிவன்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த சம்மில் வந்து நமக்கு வேறு மாதிரி பாயிண்ட்ஸ் வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சப்டிவிஷன்ஸோட வெர்டிசஸ் நம்ம பார்க்கல, இல்லை டிஃப்ரெண்ட் வெர்டிசஸ் இருக்குது.
ஸோ பி வந்து x2, y2, சி வந்து x3, y3. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில். சின்ஸ் ஏடி வந்து மீடியனாக இருக்கிறதுனால எனக்கு ஈக்குவலாக தான் பிரிக்கும். ஸோ பிசிக்கு டி வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணால் x1 + x2 அப்போனா x1 + x2னா x2 + x3 / 2 வரும். y1 + y2னா எனக்கு y2 + y3 / 2 வரும். ஸோ எனக்கு டியோட பாயிண்ட் வந்து x2 + x3 / 2, y2 + y3 / 2. ஸோ இப்போ வந்து நம்ம ஓ ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஓ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஏவோட பாயிண்ட் டியோட பாயிண்ட் இருந்தால் போதும். ப்ளஸ் நமக்கு ரேஷியோ இருக்குது 2:1ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து செக்ஷன் ஃபார்முலா நான் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ m1 வந்து எனக்கு 2 அண்ட் m2 வந்து எனக்கு 1. ஸோ ஓட பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஏவும் டியும் தான் தேவை. ஸோ ஏவோட பாயிண்ட் வந்து எனக்கு x1, y1. டியோட பாயிண்ட் வந்து எனக்கு x2 + x / 2, y2 + y3 / 2. ஸோ இப்போ ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறேன். ஸோ m1னா எனக்கு 2. ஸோ 2 × x2ஓட வேல்யூ வந்து எனக்கு என்னென்னா இது வந்து ஃபஸ்ட்டு x1, இது x2, இது வந்து இது வந்து x1, y1, இது வந்து x2, இது y2. ஸோ இப்போ x2னா எனக்கு வந்து x2 + x / 2 கிடைக்கும். ஸோ இன்ட்டு x2 + x3 / 2 போட்டுக்கிறேன். ப்ளஸ் m2ஓட வேல்யூ வந்து 1. ஸோ 1 × x1ஓட வேல்யூ வந்து எனக்கு x1 தான். ஸோ அப்படியே போட்டுறேன். / 2 + 1 சின்ஸ் ரேஷியோ இஸ் 2 + 1. அதே மாதிரி ஒய்யோட கோஆர்டினேட்டுக்கு 2 × y2ஓட வேல்யூ வந்து எனக்கு y2 + y3 / 2. ஸோ y2 + y3 / 2 ப்ளஸ் y1ஓடது y1 தான் / 2 + 1. ஸோ இப்போ வந்து எனக்கு 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். அண்ட் 2 இங்கேயும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து ரிமைனிங் x1 + x2 + x3 கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் y1 + y2 + y3 கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து சென்ட்ராய்டோட பாயிண்ட் அதாவது ஓட பாயிண்ட் வந்து என்னென்னா x1 + x2 / 3, y1 + y2 / 3. So next 8th question. ABCD is a rectangle formed by the points A -1, -1, B -1, 4, C 5, 4 and D 5, -1. P, Q, R and S are the midpoints of AB, BC, CD and DA respectively. Is the quadrilateral PQRS is a square, a rectangle or a rhombus? Justify your answer. ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஏன்ற பாயிண்ட் வந்து எனக்கு -1, 1, பி வந்து -1, 4, சி வந்து 5, 4 அண்ட் டி வந்து 5, -1 சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஏடிக்கு நடுவில் எஸ்ங்கிறது மிட் பாயிண்ட்டாக இருக்குது, ஏபிக்கு பி இருக்குது, அதே மாதிரி சிபிக்கு மிட் பாயிண்ட் கியூ அண்ட் சிடிக்கு வந்து ஆர் மிட் பாயிண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்யூஆர்எஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாமே ஜாயின் பண்ணால் நமக்கு வந்து ஒரு குவாட்ரிலேட்டர் உள்ளே கிடைக்கும். ஸோ அந்த குவாட்ரிலேட்டர் வந்து நமக்கு வந்து ஸ்கொயராக, ரெக்டாங்கிளா இல்லை ராம்பஸான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்லி ஜஸ்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பி. ஸோ இப்போ ஏபின்ற லைன் எடுத்தனா எனக்கு பி மிட் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ மிட் பாயிண்ட்னா நான் ஏபியோட பாயிண்ட்ஸை வச்சு மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி பி ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ குவாடினேட்ஸ் ஆஃப் பி வந்து x1 + x2 / 2. ஸோ இப்போ x1 + x2னா எனக்கு -1 + -1 / 2 கிடைக்கும். அதே மாதிரி y1 + y2னா -1 + 4ன்னு கிடைக்கும். ஸோ அப்போது சால்வ் பண்ணும்போது எனக்கு -2/2, 3/2 கிடைக்கும். ஸோ இது சால்வ் பண்ணால் எனக்கு -1 கிடைக்கும். ஸோ -1, 3/2. ஸோ எனக்கு பியோட பாயிண்ட் வந்து -1, 3/2. அதே மாதிரி Q வந்து எனக்கு எதோட மிட் பாயிண்ட்னா பிசியோட மிட் பாயிண்ட்டு. ஸோ அப்போது பியோட பாயிண்ட் சியோட பாயிண்ட் எடுத்து சேம் மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஸோ -1 + 5 / 2, 4 + 4 / 2 கிடைக்கும். சின்ஸ் x1 + x2 / 2 அண்ட் y1 + y2 / 2. சால்வ் பண்ணும்போது எனக்கு 2, 4 வருது. ஸோ எனக்கு Qயோட கோஆர்டினேட் வந்து 2, 4. ஸோ பியும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து Qவும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து R ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஆர் வந்து எனக்கு சிடிக்கு மிட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ சிடிக்கு மிட் பாயிண்ட்டாக இருக்குன்னா சிடியோட பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ 5 + 5 / 10 x1 x2 அதாவது இது மட்டும் ஆட் பண்ணி /2. அதே மாதிரி ஒய்யோட ஆட் பண்ணால் 4 + -1 வந்துடும். ஸோ 4 - 1 ஆகிடும். சால்வ் பண்ணும்போது எனக்கு ஆரோட பாயிண்ட் வந்து 5, 3/2 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி எஸ்ஸோட பாயிண்ட் வந்து எனக்கு ஏடிக்கு எஸ் மிட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ ஏவோடதும் டியோடதும் எடுத்துக்கணும். ஸோ ஏவோட பாயிண்ட் -1, -2, டியோடது வந்து 5, -1. ஸோ வந்து குவாடினேட் ஆஃப் எஸ் மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். சின்ஸ் எஸ் இஸ் த மிட் பாயிண்ட். ஸோ அப்போது -1 + 5 / 2. அதே மாதிரி -1 of -1 / 2 கிடைக்கும். சால்வ் பண்ணும்போது எனக்கு 2, -1 கிடைக்குது. ஸோ எனக்கு எஸ்ஸோட பாயிண்ட் வந்து வந்து 2, -1. ஸோ இப்போது நம்ம PQRS 4ஓட பாயிண்ட்டுமே ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த 4 பாயிண்ட்டையும் வந்து நான் ஜாயின் பண்ண எனக்கு ஒரு குவாட்ரிலேட்டர் வருது. ஸோ அப்போ வந்து வேர்ட்ஸ் ஆஃப் PQR வந்து எனக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறேன். இப்போ PQQRRS டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் அதை வச்சு நம்ம ஸ்கொயராக, ரெக்டாங்கிளா இல்லை வந்து ராம்பஸான்னு ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த மெத்தட் நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு PQ. ஸோ பியோட பாயிண்ட் வந்து -1, 3/2. அதே மாதிரி Q வருது 2, 4. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு PQக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்மில் வந்து x2 - x1 whole square + y2 - y1 whole square. ஸோ இப்போ x2 - x1னா எனக்கு 2 - of -1
ப்ளஸ் y2 வந்து எனக்கு 4, ஸோ 4 மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் வரும். சால்வ் பண்ணால் எனக்கு 2 + 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அதையும் நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு இங்கே மேலே போயிடும். 4 2 8 மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ 9 + 5/2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் 9 + 25/4 கிடைக்கும். அதையும் சால்வ் பண்ணும்போது எனக்கு 4 வந்து நான் எல்சிஎம் எடுத்தேன்னா 9 × 4 36 கிடைக்கும். ஸோ ரூட் ஆஃப் 36 + 25/4 அதை ஃபைனலாக சால்வ் பண்ணும்போது எனக்கு ரூட் ஆஃப் 61/4 கிடைக்குது. ஸோ எனக்கு பிக்யூட டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னென்னா ரூட் ஆஃப் 61/4 யூனிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கியூஆருக்கு டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ கியூவோட பாயிண்ட் வந்து 2,4 அண்ட் ஆரோட பாயிண்ட் வந்து 5,3/2. ஸோ ரூட் ஆஃப் x2 - x1. ஸோ 5 - 2 த ஹோல் ஸ்கொயர் y2 - y1. ஸோ 3/2 - 4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 3 ஸ்கொயர் கிடைக்கும். அதே மாதிரி இதை சால்வ் பண்ணும்போது 2 மேலே போயிடுச்சுன்னா 8 ஆகிடும். 4 × 8. ஸோ 3 - 8 8/2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ சால்வ் பண்ணும்போது 9 + -5/2 த ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக வந்து சேம் ரூட் 61/4 யூனிட்ஸ் கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்எஸ்க்கு ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ ஆரோட பாயிண்ட் வந்து 5,3/2, எஸ்ஸோட வந்து 2,-1. ஸோ x - 2 த ஹோல் ஸ்கொயர்னா 2 - 5 த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி -1 - 3/2 த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும் yக்கு. சால்வ் பண்ணும்போது சேம் எனக்கு அதே மாதிரி தான் என்ன கிடைக்குதுன்னா ரூட் 61/4 ஸ்கொயர் கிடைக்கிது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணது என்னென்னா PQ ஃபைண்ட் பண்ணோம் அண்ட் QR ஃபைண்ட் பண்ணோம் அண்ட் RS ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து SP ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இப்போ இது வரைக்கும் மூணுமே வந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ரூட் 61/4 தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து PSக்கு ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ எனக்கு எஸ்ஸோட பாயிண்ட் வந்து 2,-1, Pயோட பாயிண்ட் வந்து -1,3/2. ஸோ x2 - x1. ஸோ அப்போ -1 - 2 த ஹோல் ஸ்கொயர் 3/2 -1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ப்ளஸ் ஆகிடும். ஸோ 3/2 + 1 த ஹோல் ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணும்போது 2 மேலே போயிடுச்சுன்னா 3 + 2/2 த ஹோல் ஸ்கொயர். சின்ஸ் ஐம் டேக்கிங் த எல்சிஎம் ஹியர். ஸோ அப்போ சால்வ் பண்ணும்போது எனக்கு இதே மாதிரி சேம் ரூட் 61/4 தான் கிடைக்கிது. ஸோ அப்போது PQ, QR, RS, SP எனக்கு நாலுமே வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ரூட் 61/4க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நாலுமே எனக்கு சேமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன அர்த்தம்னா எனக்கு 4 சைடுமே டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னா எனக்கு வந்து எனக்கு பிகாஸ் எனக்கு இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். ஒருவேளை நமக்கு ஸ்கொயராக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ராம்பஸாக இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்க வாய்ப்பு இல்லை. பிகாஸ் ரெக்டாங்கிள்னா எனக்கு ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஸ்கொயர் ஆர் ராம்பஸ் மட்டும் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கொயருக்கு வந்து டயக்னல் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ராம்பஸ்க்கு வந்து நம்ம டயக்னல் எடுத்தோம்னா டயக்னல் நமக்கு ஈக்குவலாக இருக்காது. ஸோ அப்போ டயக்னல் அப்போனா QSையும் RPயும் எடுத்து நான் ஃபைண்ட் பண்ணுறேன். அது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கு ஸ்கொயர். சப்போஸ் ஈக்குவலாக இல்லைன்னா அது வந்து எனக்கு ராம்பஸ். ஸோ இப்போ வந்து RP QS நான் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு RPக்கு Pயோட பாயிண்ட் வந்து -1,3/2, Rக்கு வந்து 5,3/2. ஸோ வந்து சால்வ் பண்ணும்போது x2 - x1னா எனக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறேன் இங்கேயும். ஸோ 5 - -1. ஸோ 5 + 1 ஸ்கொயர் ஆகிடும். ஸோ 3/2 - 3/2 எனக்கு 0 ஆகிடும். ஸோ வந்து 6 ஸ்கொயர் கிடைக்கிது. ஸோ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 6 யூனிட்ஸ் தான் இருக்கும். ஸோ எனக்கு PRக்கு வந்து 6 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து SQ. எஸ்ஸோட பாயிண்ட் வந்து 2,-1, Qவோடது வந்து 2,4. ஸோ அப்போது 2 - 2 வந்து எனக்கு 0 ஆகிடும். அதே மாதிரி 4 - -1 4. ஸோ 4 + 1 ஆகிடும். ஸோ 5 ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சு, ரிமைனிங் 5 மட்டும் இருக்கும். ஸோ 5 யூனிட்ஸ்னு கிடைக்கும். ஸோ எனக்கு XQ வந்து 5 யூனிட்ஸ். ஸோ இப்போ வந்து எனக்கு என்னன்னா PR இஸ் நாட் ஈக்குவல் டு SQ. எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. ஸோ ஈக்குவலாக இல்லைன்னா இட் இஸ் நாட் அ ஸ்கொயர். டெஃபினெட்லி இட் இஸ் அ ராம்பஸ். நமக்கு ஸ்கொயராக இருந்துச்சுன்னா இது ரெண்டு ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். இது நாட் ஈக்குவல்னால ஸோ த கிவன் diagonal PQRS forms a rhombus. It doesn't form square or a rectangle. ஸோ இதான் வந்து நமக்கு ஜஸ்டிஃபிகேஷன். சின்ஸ் diagonal not equal, all the sides are equal, it is a rhombus. ஸோ இதோட 7th chapter over. Thank you.